ரொம்ப நாளாக வந்து மலரம்மா வீட்டில் இல்லை. ரொம்ப நாளா இல்லை, 7 நாள் தான். அதுதான்டா 7 நாளா பெங்களூர் போயிட்டு இப்போதான் வந்திருக்காங்க. ஆமாம், 7 நாள் நான் இல்லை. எங்கள் தோட்டம்லாம் எப்படி இருக்கோ தெரியல. நம்ம ஆசை ஆசையாக வச்சதெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னேன். பரவாயில்ல, என்னுடைய பையன் அழகாக தண்ணி ஊற்றி, மழைலாம் இல்லை, நேற்றுலேருந்து தான் மழை. நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி செடி வந்து கொஞ்சம் வாடாமல் நல்லா பார்த்துக்கணும். நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். இன்றைக்கி தான் நான் வந்தேன் பெங்களூர்லேருந்து. வந்த உடனே மாடிக்கு போனடான்னு சொன்னேன். ஏம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாளைக்கு கூட எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு தோட்டத்தை பார்த்துருவோம், அப்புறமா தான் மற்றதுன்னு சொல்லிட்டு. காயெல்லாம் வேறு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்களா, அவன் எதுவுமே பறிக்கவே இல்லை பையனும். அதெல்லாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பூந்தோட்டம் தான் பார்க்கணுமாம்மா. ஆமாம், ஆனால் எல்லா செடியுமே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த பாருங்களேன், இது வந்து நான் கீழே வச்சது, எடுத்துன்னு வந்து பிடுங்கி ஒரு பேக்கில் வச்சேன். அழகாக இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவ்வளோ சூப்பராக. இந்த மணத்தக்காளி காய் பாருங்க, நான் போகும்போது தான் பறிச்சுட்டு போனேன். வரத்துக்குள்ளே நல்லா பழமே வந்துடுச்சு. நான் வச்ச செடி எல்லாமே வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு ஒரே வாரத்தில் எல்லாமே நல்லா வளர்ந்துக்குது. இதில் ஒரே ஒரு குறை என்னென்னா, ரோஸ் செடிங்க மட்டும் தான் எனக்கு அந்தளவுக்கு துளிர் விட்டு பூக்கவே இல்லை. பூத்துருக்கு நிறையா, ஆனால் செடியெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சிருக்கு. கடை முன்னாச்சு போதுமா, மழை பெய்யுதுமா. 7 டேஸ் பாருங்கள், நல்லா பூத்துருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் மழை வேறு. ஏன்னா இப்போ நான் சமைக்கணும், அதனால் காய்கறிலாம் எல்லாமே முத்திடுச்சு. சரி, இன்னும் ஒரு நாளைக்குள்ளே எல்லா காய் வேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து கொடை பிடிச்சிட்டு தான் மாடி மேலே போயிட்டு எல்லா காய் பறிக்க போகிறேன். நம்ம மாடி மேலே போயிட்டு கொடை பிடிச்சிட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுவோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் கொடி அங்கே போட்டு சரியாக வரவே இல்லை. ஆனால் இங்கே குட்டி ஒரு 2 விதை தான் போட்டேன். போட்ட உடனே காய் தான். ஆனால் என்ன ஒன்று, இந்த 6 நாள் 7 நாள் இல்லையாங்காட்டி இது வந்து முத்திடுச்சு. இந்த ஒரு காய் மட்டும் தான் நம்ம பறிக்க முடியும். இதையும் பறிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முறை பார்த்துருவோம். குட்டி குட்டியாக இருந்தது, ஓரளவுக்கு சின்னதாக இருந்தது. வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நல்லா வளர்ந்துடுச்சு. காராமணி செடியெல்லாம் காய் இருக்குது, எல்லாமே வந்து நல்லா வளர்ந்து செடிங்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கத்தி போச்சு இல்லை, நான் முத்தி அறுக்கவே இல்லை. ஆமாம், எல்லாமே முத்திடுச்சு. வெண்டைக்காய், கத்திரிக்காய் விதைக்கு யூஸ் பண்ணிப்பீங்களா மறுபடியும் முதல்ல இருந்து? இதோ இது பாரு, வெண்டைக்காய்லாம் காஞ்சி பழுத்துருச்சு. விதைக்கு அதெல்லாம் காஞ்சதெல்லாம் காஞ்சி போனது. அப்புறம் பச்சை கத்திரிக்காயும் நல்லா வளர்ந்துடுச்சு. அங்கே வந்து அந்த பெருசு மட்டும் தான்டா நான் விட்டுட்டு போனது. இதெல்லாம் இந்த ஒரே வாரத்தில் பூ வந்து காய் பெருசாகிடுச்சு. கொத்தரங்காய் முத்திடுச்சு. இதே நான் அடியோடு கட் பண்ணிட்டு போனேன், இதுவும் நல்லா வளர்ந்து. எனக்கே ஆச்சரியம், ஒரு வாரத்தில் எப்படி பாருங்கள், மிளகாவே இல்லை, குட்டி குட்டியாக இருந்தது, இப்போதான் வருது. ஆனால் மிளகா பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. அதாவது காய்ப்பூ வர வரைக்கும் தான் நமக்கு லேட் ஆகும், அதுக்கப்புறம் காய்கறிலாம் சீக்கிரமாக வந்துடும் நமக்கு. ஆனால் எல்லாமே பசுமையாக. இதுக்கெல்லாம் வந்து என் பையனுக்கு தான் நன்றி சொல்லணும், நல்லா பார்த்துக்கிட்டான். பரவாயில்ல, எப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுடுவானோ அப்படின்னு பைப்ல தண்ணி ஊற்றுறதுக்குள்ளே எனக்கு 1 மணி நேரம். ஆமாம், எனக்கு எப்படி இருக்கும் பாரு, கரெக்டாக 1 மணி நேரம் அதிகமாக பிடிச்சி விடும். இதில் ஒரே ஒரு வருத்தம்னா, இந்த பட்ரோஸ் செடியெல்லாம் தான் ஏன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஈரம் அதிகமாக என்னன்னு தெரியல. அதனால் மழை பெய்யுதுல்ல, பார்க்கலாம், எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அந்த எல்லோ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி, எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுது. அப்படியே செடி ஃபுல்லாக அழகாக பூத்து குலுங்குது பாருங்க, நல்லா இருக்கு. முருங்கை மரம் நல்லா வளர்ந்துருச்சு. புளிச்சக்கீரையே நல்லா வந்துருக்கு. சரி, விதை மட்டும் எடுத்துக்கலாம், கீரை அவ்வளோ வரல, விதைக்காக விட்டுட்டேன். நம்ம தோட்டத்தை நான் சந்தோஷமாக என் பையன் நான் விட்டுட்டு போன மாதிரியே நிறைய சுற்றி காட்டணுமா, ஒரு கடவுணர்ச்சி கலவே இல்லையா, நாளைக்கு கூட பண்ண என்னம்மா. எல்லாம் கொடிகள் பாருங்கள், எல்லா கொடியுமே அவரை கொடி எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. பூசணி செடி குட்டி குட்டியாக இருந்தது, ஒரு வாரத்தில் நல்லா வளர்ந்துடுச்சு. இருக்கிற காய்கறியெல்லாம் கொடை பிடிச்சிட்டே பறிச்சுட்டு போய் சமையல் பண்ணலாம். ரொம்ப மழை வருதுங்களா, நான் கொடை பிடிச்சிருக்கிறேன், என் பையன் மழையிலே நின்று வீடியோ எடுக்கிறான் பாவம். அதனால் காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு நம்ம கீழே கிச்சனில் வந்து பேசிக்கலாம். ஆமாம், நீ சீக்கிரம் இறங்கிட்டுடா, நான் பறிச்சுன்னு வரேன். நினைச்சிட்டான் நாளைக்கு எடுக்கலாம்னு சொன்னேன், நான் தான் வற்புறுத்தி செடி பார்த்தேன். நான் மட்டும் அப்புறம் இப்போ மட்டும் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல, எப்படி கட் பண்ணுவாங்க. சரி, நான் பிடிச்சிட்டே பறிச்சுன்னு வந்துடுறேன். தேவையான காய்கறி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், மீதெல்லாம் நாளைக்கு எல்லாம் பார்த்ததில்ல, எது எல்லாம் முத்தி இருக்குன்னு தெரியல. ஆமாம், சரிம்மா, நான் கீழே போகிறேன், கொடை கொடுத்து நேற்று போகிறேன். கொடை வேணும்டா எனக்கு, கொடை எடுத்துன்னு போயிட்டு அவ்வளோதான். இந்த கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிடலாம். இது வந்து நான் வாங்கி பார்த்து பவுட்ரு வாங்கி வந்துக்கிறேன் பெங்களூர்லேருந்து. அதை வச்சு சூப்பரான ஒரு சாதம் செய்யலாம். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் கிடைச்ச காய்கறியெல்லாம் பறிச்சாச்சு. கீரைலாம் பறிக்க முடியல, அது ஒரே சமயத்தில் சமைக்க முடியாது, இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு பூ தான் வந்து கண்ணு உறுத்துதுங்க, 7 டேஸ் பூ. அதவே பறித்து போகும்போது மொட்டு கூட இல்லை, இருந்துதான் நான் பார்க்கல, சின்ன சின்னதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக பூத்துருச்சு. பையனுக்கு வேறு சாப்பாடு இல்லைங்களா, எங்களுக்கும் இல்லை, நாங்களும் ட்ரெயினில் எதுவுமே சாப்பிடல. போயிட்டு சூப்பராக ஒரு கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு சாதம் வடித்து சூடாக சாப்பிட்லாம் வாங்க.
காய்கறிலாம் எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 7 days ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தலையில் ஃபஸ்ட்டு வச்சுக்குவோம். நம்ம செடியில் பூ வைக்கிறது ஒரு அழகு தான். இந்த கிரீன் பழம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காயாகவே காமிச்சிருப்போம் செடியில். நல்லா பழுத்துட்டு இருக்குது. நாங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ள ஏன் பறித்து கூட சாப்பிட்டுருக்கலாம். அதுவாக தானாக பழுத்து கீழே கொட்டிட்டு இருக்குது. அதுவும் இன்றைக்கி காலையில் தான் வந்து நான் தண்ணி ஊற்ற போகும்போது பார்த்துட்டு பழுத்துருக்குது எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தான் பையன். பாருங்கள், சூப்பராக நல்லா பழுத்துருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஒரு 2 நாள் ஆனால் வெயிட் தாங்காமல் தான் ஊந்துட்டு இருக்குது. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா பழுத்துரும். இப்போ எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டீங்க? ஆமாம், எல்லாம் பறிச்சாச்சுப்பா. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் மட்டும் வச்சு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு பசிக்குது. எங்களுக்கு தான் பசிக்குது. ட்ரெயினில் எதுவுமே வாங்கி சாப்பிடல. 2 சமோசாவும் ஒரு டீ மட்டும் அப்பா சாப்பிட்டாரு. நான் வந்து டீ எல்லாம் வந்து ட்ரெயினில் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். நான் நிற்கிறாரு பாருங்க, வரத்துக்குள்ள 4 டீ குடிச்சிருப்பாரு. சமோசா 2 வாங்கினாரு. அந்த 2ல் 1 ஆச்சுங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிருந்தது. அதாவது ரொம்ப மொறு சமோசா வெங்காயம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெங்காயம் அதிகமானாவே வெறும் கோசு தான். அதனால் நான் சாப்பிடவே இல்லை. இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பசிக்குது. இவர் என்ன அப்பா உண்மை ஆகிட்டாரா? வீடியோ எடுக்கிறாங்க, சோப் நீ வேற எங்கே போறாரு அப்படின்னு எட்டி பார்த்தா வீடியோக்கு வந்துட்டு இருக்காரு. கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட வேணாம், மசாலாலாம் வந்து வைக்க போகிறோம். அதனால் மேலே வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு துணியில் தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். உள்ளே மசாலாலாம் வச்சுட்டு செய்யும் போது வெறும் கத்திரிக்காய் போடும் போது மேலே மட்டும் தான் உப்பு காரம் படும், உள்ளே வந்து அவ்வளோ காரம்லாம் படாது. அதனால் அந்த மாதிரி மசால் வச்சுட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு வந்து நம்ம எப்படியும் ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும் கத்திரிக்காய். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கொஞ்சமாக. நான் வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக உப்பு, ஏன்னா குழம்புலையும் சேர்ப்போம், அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்பா வந்து பூண்டு உரிச்சுன்னுக்கிறாரு. எண்ணெய் கத்திரிக்காய்க்கெலாம் நிறையா பூண்டு சேர்த்துக்கும் நான், அதனால் வந்து பூண்டு உரிக்கிறாரு டைம் ஆகுதுன்றதுனால. எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெயில் தான் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்ப எண்ணெயும் வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் வேணாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கலந்து வச்சுட்டு ஒரு பக்கமாக நான் வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டோம். இந்த கத்திரிக்காயெல்லாம் அப்படியே தடவி விட்டுருவோம் மசாலா. நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே நல்லா ஊறிடும். ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்ததுனால காரம்லாம் வந்து உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். தண்ணி விட நீங்கள் எண்ணெயில் மசாலா கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து நம்ம மசாலாம் தடவி வச்சுட்டோம். அதே மாதிரி குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ குழம்பு வந்து நம்ம கூட்டி வைக்கணும். பழைய காலத்துலலாம் எங்கள் அம்மா பாட்டி கிராமத்தெல்லாம் குழம்பு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளிப்பாங்க. அந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்துடலாம். இதில் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. காரம் வந்து நம்ம கத்திரிக்காயில் சேர்த்தது வந்து நமக்கு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்ததுனால எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இதை நம்ம வச்சு மீதி இருந்ததில்ல, இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சமாக தானே நம்ம கத்திரிக்காய்க்கு சேர்த்தோம், அதனால் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் கலந்துட்டு தண்ணி சேர்க்காம கம்மி ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த எண்ணெயிலே வந்து வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா கையில் வந்து நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி. அப்போ தான் காரம் உப்புலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம கை வச்சு மாவு கரைக்கிறதுக்கு, வடை மாவு கரைக்கிறதுக்கு கூட நிறைய பேர் வந்து கமெண்ட்டுங்களில் என்ன கையில் போட்டு அப்படி கரைக்கிறீங்களா அப்படின்றாங்க. எந்த ஒரு பொருளுமே நம்ம கையால் வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து கொடுத்து செஞ்சால் தான் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம கையெல்லாம் நல்லா சுத்தமாக நீட்டாக தானே பண்ணுறோம். வீட்டில் சமைக்கும் போது எல்லாமே வந்து நம்ம கையில் தான் சமைக்க முடியும். அதனால் ஹோட்டலில் சமைக்கிற மாதிரி க்ளவுஸ் எல்லாம் போட்டு சமைக்க முடியாது. நம்ம கலக்கிற எந்த அளவுக்கு இப்படி கலக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த குழம்புனால நல்லாயிருக்கும். இப்போ இப்படியே வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கும் போதே நம்ம வதக்கிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் நான். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம அப்பப்போ கலந்து கொடுக்கலாம்.
பாருங்கள், நம்ம வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை. எண்ணெய் அந்த கத்திரிக்காயில் வெங்காயம் தக்காளி அந்த தண்ணி மட்டும்தான். அதுவே வந்து நல்லா வதங்கி எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். இன்னும் 2-3 நிமிஷத்துக்காண்டி வெந்துச்சுன்னா காயே வெந்துடும். கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்குதா, நம்ம சேர்த்துக்கிட்ட காரம் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா இப்போ வந்து நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம், உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்தது எல்லாமே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள்ன்றதுனால கரம் மசால் தனியாத்தூள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸ்டவ் மட்டும் கம்மியாக வச்சுங்க. ரொம்ப வச்சா நம்ம தண்ணி சேர்க்கறதுனால அடி பிடிச்சிக்கும். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு இதுக்கு மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மசாலா வந்து நம்ம வறுத்து அரைக்கலை, நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். எள்ளு 1 டீஸ்பூன், சின்னதாக 2 பீஸ் தான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன், தோல் சீவிட்டு எடுத்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா, ஒரு 10 பல்லு பூண்டு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் பாருங்கள் கிரேவி மாதிரி வந்துடுச்சு. நல்லா கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் குட்டியாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி வந்து நீங்கள் முன்னாடியே ஊற வச்சுட்டு நம்ம தேங்காயெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா, அதில் போட்டு அரைச்சிடுங்க. நான் வந்து அது ஊற வைக்கலை, ரொம்ப கல் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால, ஓடுலாம் இருக்கிறதுனால நான் வந்து வடிகட்டிக்கிறேன். நான் சுத்தமான புளியாக இருந்தால் நீங்கள் அதிலே வந்து போட்டு அரைச்சிக்குங்க. தக்காளியும் சேர்த்துருக்குறோம், அதனால் தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். மசாலா இப்போ சேர்த்துடலாம், ஆனால் புளியோட பச்சை வாசனை வந்து அப்படியே இருக்கும். அதனால் வந்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். ஆனால் ஸ்டவ் மட்டும் எப்போவுமே வந்து கம்மியிலே இருக்கட்டும். நம்ம கம்மியாக வச்சா தான் சீக்கிரமாக கூட வேலை வச்சுட்டு மற்ற வேலை செய்யும் போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். காயும் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, நல்லா வெந்துருச்சு. அதனால் கம்மியாக வச்சுட்டே செய்யுங்க. கத்திரிக்காய் வேகட்டும். பாருங்கள், புளி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. புளியோட பச்சை வாசனையும் போயிருக்கோம். இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுது வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். இந்த அரைச்சதுலேயே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் விழுதெல்லாம் நம்ம ஊற்றணும் இல்லையா, கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரைச்சதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம். இப்போ மட்டும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா 2-3 நிமிஷத்துக்கு வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க, ஓரளவுக்கு நல்லாவும் திக்காக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கட்டியாகனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறதுக்குள்ளே இன்னும் திக்காகிடும். சாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சாதத்தோட ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப பசிக்குதுங்களா, அதனால் குழம்பு கொஞ்ச நேரம் கூட வைக்க முடியாது. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும் போது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது இருந்ததுன்னா நல்லா அந்த உப்பு காரம் புளி எல்லாம் கத்திரிக்காயில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த அளவுக்கு டைம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு முடியாது, ரொம்ப பசிக்குது எனக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். உனக்கு மட்டுமாமா பசிக்குது? எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும். எனக்கு பசிக்குது. 3 போடுமா? 3 பங்கா? ஆமா, 3 பேர் தான் சாப்பிடணும். ஃப்ரீயா விட்டுட்டு சாப்பிட்றோம்ல. அதுக்காக ஃப்ரீயா போய் நம்ம குடிச்சிட்டா வர முடியாதுதான், அதனால தான் நாம மட்டும் சாப்பிட்றோம். எங்கள் பையன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறீங்க நீங்கள். ஆனால் ஒரே ஒரு கத்திரிக்காய் கூட சாப்பிட மாட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா வெறும் கத்திரிக்காய் மட்டும் தான் இருக்கும், குழம்பே இருக்காது. அதனால தான் நான் வந்து வெறும் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். எனக்கெல்லாம் வந்து கத்திரிக்காய்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எனக்கு பேரே வந்து கத்திரிக்காய் பைத்தியம், வேர்க்கடலை பைத்தியம் தான் சொல்லுவாங்க. கத்திரிக்காய் எவ்வளோ செஞ்சாலும் 3 வேளையும் அதே சாப்பிடுவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்சி போச்சுங்களா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் இப்போ என்னால் சாப்பிட்டு காமிக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்குது. இருந்தாலும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நல்லா அப்படியே சூப்பராக வெந்துடுச்சு. காயெல்லாம் இலசல்லிங்களா, ரொம்ப வெந்துடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை நம்ம ஊரில் கிராமத்தில் செய்கிற மாதிரி எல்லாம் குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மலரம்மா சமையல் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் எனக்கு வாயில் வரல, அதனால சொல்கிறேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. திரும்பவும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல குழம்பா பார்க்கலாம். ஆமாம்.